ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு த்ரில்லர் டிராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டிராமா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங் 7.8 வாங்கியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மத்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டா டிராமாக்குள்ள போய் பாத்திரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட பேர் ஹெல் இஸ் அதர் பீப்புள். சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. டிராமாவோட ஓப்பனிங்லயே எந்த பக்கம் பார்த்தாலும் ஜோன்னு மலை. அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல இந்த டைம் புயலின் தாக்கம் அதிகமா இருக்கு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க, இல்லைன்னா உங்களே ஊடுகட்டி அடிச்சிடும். புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் தான் டேமேஜ் எவ்வளோனே நம்மளால சொல்ல முடியும்னு ஒரு நியூஸோட வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்றானுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள 2 பேர் பதட்டத்தோட மரண பீதியில வந்துட்டு இருக்காங்க. அதுல முன்னாடி ஒருத்தர் கத்தியோட வராரு பாத்தீங்களா, அவரு தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவரு ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி. நீங்க இவரை யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடியே ஒரு குண்டு பையனும் வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தொடங்குச்சு அப்படின்னு சொல்றான். ஸ்டுடியோ அப்படிங்கிறது இந்த அபார்ட்மெண்டோட நேம். நான் இங்க வரக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம் டோர் ஓபன் பண்ணா அங்க இருக்கிற லேப்டாப் ஸ்கிரீன்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எழுதி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு டர்ரு கிளம்புது. அப்ப கரெக்டா வெளியே யாரோ பால் வச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேக்குது. பயபுள்ள பம்பிடுறாரு. வேற வழியே இல்ல, அந்த ரூம் டோரை சாத்திட்டு பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்ப கரெக்டா அந்த ரூமுக்கு வெளியே யாரோ வந்து நிக்கிற மாதிரி ஷேடோ தெரியுது. பயபுள்ள பயத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரூம் டோரை உடைச்சிட்டு வந்து ஹீரோ வெளியே விழுகிறாரு. ஃபுல் ரத்தக்கரையோட இருக்காரு. அப்ப ஹீரோவை யாரோ தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்பவும் கூட ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல இது அந்நியர்களால உருவாக்கப்பட்ட ஒரு நெருப்பு குழி, நான் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் படிக்கட்டுல ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு போய் ரூம்குள்ள போடுறான். அவன் மூஞ்சி நம்மளுக்கு சரியா காட்டல. ஹீரோ கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து லைட்டா கண்ணை தான் துறப்பாரு. அதுக்குள்ளேயும் சுத்தியில் எடுத்து டொங்குன்னு ஒரு அடி அடிக்கிறான். என்னடா ஓப்பனிங்ல ஹீரோவோட கதையை முடிச்சிட்டீங்கன்னு பார்த்தா இங்கதான் கட் பண்ணி டைட்டிலே போடுறானுங்க. சோ இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வில்லேஜ்ல இருந்து இந்த சிட்டிக்கு வராரு. வந்தவர் பஸ்ல இருந்து லக்கேஜ் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு அங்கிள் நம்ம ஹீரோவோட பேக்கை தட்டி விட்டுட்டு மதிக்காம போயிடுறான். நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். இருந்தாலும் பயந்துட்டே பேகை ஓபன் பண்ணி பார்த்தா லேப்டாப் ஸ்கிரீன் உடைஞ்சு போச்சு. என்னடா காலடி எடுத்து வச்சதுக்கே காட்டுன்னு காட்டுதேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. இவங்க பேர் மின். என்னடா டிராவல்லாம் ஓகேவா, ஊருக்கு வந்து சேர்ந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவனும் ஆமா இப்பதான் இறங்கின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து லேப்டாப்பை கொடுத்து சரி பண்றதுக்கு எவ்வளவுன்னு கேட்டா அவன் $200 சொல்றான். நம்ம ஹீரோ வாயை பொளந்துடுறான். அப்ப அந்த கடைக்கார ஓனர் வந்து தம்பி இது மத்தவங்களுக்கு உனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு, நீ $180 கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோ சாக்குதா ஆயிட்டு இருக்கான். ஆனா ஒரு கண்டிஷன், $180 ஸ்கிரீன் மாத்திரன்னு வெளியே சொல்லிடாத, ஏன்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா $300 புடுங்காம விட மாட்டானுன்னு சொன்னோன்னா வேற வழி இல்ல ஹீரோக்கு. சரி மாத்தி வைங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்துடுறான். இருந்தாலும் மனசு கேட்கல. பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு, அங்க போய் லேப்டாப் ஸ்கிரீன் மாத்தணும் எவ்வளவுன்னு கேட்டான். அவன் $150 சொல்றான். ஹீரோக்கு கொலை காண்டாகுது. அவனை ஏமாத்தன கடைக்கார ஓனரையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும் பாவம். சியோல காலடி எடுத்து வச்சு 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையாடா நினைச்சிட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு கேம் நடத்திட்டு இருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் லேப்டாப். ஒரு போர்டு ரவுண்டா சுத்திட்டு இருக்கும். அதுக்கு சென்டர்ல டாட்டா வீசுறவங்களுக்கு தான் அந்த லேப்டாப். பயபுள்ளைக்கு ஆசையாயிருது. இவனும் ஒரு சான்ஸ் வாங்கி வீசுறான். 5வது பிளேஸ் கிடைக்குது. என்னடா கொடுக்குறானுன்னு பார்த்தா சார் உங்களுக்கு சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கீச்சைன் எடுத்து கொடுத்துறானுங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு அந்த லேப்டாப்பை வாங்கியே ஆகணும். அதனால மறுபடியும் இந்த கேம் ஆடுறான். பார்த்தா ஒரு கேரி பேக் நிறைய கீச்சைன் சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு விளையாண்டுட்டான். சரி இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறான் நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோக்கு ஸ்டே பண்ற ஒரு இடம் வேணும். அங்க இருக்கிற நிறைய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஏறி இறங்குறான். எல்லாமே செம்ம காஸ்ட்லியா இருக்கு. என்னடா தீப்பெட்டி மாதிரி ரூம் கட்டி வச்சுட்டு இவ்வளோ காசு கேட்கறாங்களே, அவனுக்கு வெறுப்பாகுது. வெறுத்து போனா என்ன ஆகும், பசி எடுக்கும். அதனால சாப்பிட்டுக்கிட்டே அவனும் தேடிட்டு இருக்கான் ஏதாவது கம்மி ரேட்ல ரூம் கிடைக்குமா அப்படின்னு. ஒரு வழியா ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு போட்டு இருக்காங்க. அதுவும் செக்யூரிட்டி டெபாசிட் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. சோ இவனும் போன் பண்ணி ரூம் இன்னும் வேக்கண்டா இருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறாங்க. அந்த அபார்ட்மெண்டோட நேம் தான் ஈடன் ஸ்டுடியோ. இவனும் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட வந்துடுறான். ஆனா இவனுக்கு இந்த அபார்ட்மெண்ட் சுத்தமா பிடிக்கல. ஐயோ என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது, வேற ஏதாவது ரூம் தேடிக்கலாம்னு சொல்லி கிளம்ப பாக்குறான். இவன் பேக்கோட வீல் உடைஞ்சிருது. சோ வேற வழி இல்ல, இப்ப இவன் இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும். இப்படிதாங்க தலையெழுத்து நம்மள எங்கேயாவது தாறுமாறா கொண்டு போய் சிக்க வைக்குது. இவனும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தா
பார்த்தா அங்க ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை நம்ம இன்சார்ஜ் லேடின்னு வச்சுக்கலாம். தம்பி நீ தான் போன் பண்ணி இருந்தியா, உனக்காக ஒரு சூப்பர் ரூம் வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு டவுட், என்னங்க அபார்ட்மெண்ட்ல கூட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு பக்கத்துல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால நிறைய பேர் இப்போதைக்கு இங்க வரதில்லை, அதனாலதான் உனக்கு இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கிடைச்சிருக்கு, சூப்பர் ரூம் எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் டோரை ஓபன் பண்ணா ரூம் உடனே முடிஞ்சிருது. அவ்வளவு சின்னதா இருக்கு. ஹீரோக்கு செம காண்டாகுது. பட் அவனுக்கு வலியும் இல்ல. அப்ப அந்த இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, இங்க பாரு தம்பி, நான் பொய் சொல்ல விரும்பல, எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். ஆல்ரெடி இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்த ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். பட் அதை பத்தி இல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோக்கு செம ஜெர்க் ஆகுது. பயபுல தெரியாம ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சதுக்கு நல்லா ஜெயிஜண்டிக்கா பீம் பாய் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் மேல இடிச்சிடறான் நம்ம ஹீரோ. அப்ப அந்த பீம் பாய் இருந்துட்டு, தம்பி வர வழியில குறுக்கெல்லாம் நிக்காத, வாரி வலிச்சு சாப்பிட்டு போயிருவேன், ஒழுங்கு மரியாதை இருந்துக்கும் அப்படின்னு ஹீரோவை மிரட்டுறான். இதை பார்த்த இன்சார்ஜ் லேடி, நெய்பர் கிட்ட இப்படிதான் பழகுவியா, இது புதுசா வந்திருக்க நெய்பர், ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்ட பாக்குறாங்க. அதுக்கு அந்த பீம்பா இருந்துட்டு, ஆத்தா வெளியே பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு இருக்கு, ஒழுங்கு மரியாதை ஏசி போட்டுடு, உள்ளேயே இருக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு அவன் போயிடுறான். அப்ப இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, அவனை பத்தியில நீ கவலைப்படாத தம்பி, அவன் சீக்கிரம் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ரூம் எடுக்கிறவங்களுக்கு டெய்லி முட்டை வேற இந்த லேடி ஃப்ரீயா கொடுக்குறாங்களாமா. ஏன்னா இவங்களை நம்பி வரவங்களோட ஹெல்த் கான்சியஸ் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாமா. சரி வாப்பா என்ட்ரி போட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போறாங்க. அப்ப யாரோ இவனை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். சோ அந்த லேடியும் ஹீரோ கையில அவனோட ரூம் கீயை கொடுத்துறாங்க. ரூம் நம்பர் 303, ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, பத்திரமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி இவ்ளோ தெளிவா சொல்லி அனுப்பியும் நம்ம ஹீரோ 302ல போய் சாவி போட்டு திறந்துட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட் ரூம்ல இருந்து கண்ணாடி போட்ட ஒருத்தன் ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வணக்கம் சொன்னாலும் பதிலுக்கு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ஏதோ ஃபிகரை பாக்குற மாதிரி பாக்குறான். சார் நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு ஹீரோ ஓப்பனா கேட்டா அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். இவனும் ரொம்ப நேரமா அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே வரான். ஐயோ அது உங்க ரூம் இல்ல, உங்க ரூம் இந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பதிலுக்கு ஹீரோ என்ன பேசினாலும் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே அந்த போயிடுறான். ரூம்குள்ள வந்தா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. பெட் நல்லா இல்ல, தலகாணி நல்லா இல்ல, ரூம் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான், எப்படியாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள டெபாசிட் அமௌண்ட் சேர்த்திட்டு நல்ல அபார்ட்மெண்ட் குடி போகணும் அப்படின்னு. அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவன் ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பான். எப்படிறாங்க ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா அவங்க அம்மா விசாரிச்சுட்டு இருக்கும் போது யாரோ டோர் தட்டுறாங்க. போய் பார்த்தா பீம் பாய். தம்பி பக்கத்துல குடியிருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ பாட்டுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இனிமேல் போன் பேசணும்னா ஒழுங்கா வெளியே போய் பேசு, எக்காரணத்தை கொண்டு கண்ணு முன்னாடி எங்கேயும் வந்துடாது அப்படின்னு மிரட்டிட்டு வேற போறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல பாவம். அதுக்கப்புறம் ஹீரோ சரி அவன் துணியாவது வாஷ் பண்ணலான்னு வரான். இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் பாத்ரூம் இது எல்லாமே காமன் தான், எல்லாம் ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி யாரோ மிஷின் போட்டு விட்டுருக்காங்க, அதை பார்த்தாலே ரொம்ப கன்றாவியா இருக்கு. வாஷ் பேசின் அதை விட வாந்தி வந்துரு மாட்டிருக்கு, அவ்வளவு கேவலமா இருக்கு. இதை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல பீம் பாய் வேற வந்துடுறான். ஐயோ இவன் கண்ணில் சிக்கனா பைத்தியக்கார மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு செவுத்தோட பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறான் ஹீரோ பாவம். சரி அட்லீஸ்ட் பாத்ரூமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் ஓபன் பண்றான். ரொம்ப கேவலமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற இன்னொரு பாத்ரூம் ஓபன் பண்ணா பீம் பாய் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான். அங்க அவன் திட்டுக்குள்ளேயுமே அங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஹீரோ சோகமா பால்கனியில நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. என்னடா ரூம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டான். ஆமா கொஞ்சம் தூரமா கிடைச்சிருக்கு, பட் 30 நிமிஷம் டிராவல் பண்ணும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இவன் பட்ஜெட்டுக்கு இங்கதான் கிடைச்சிருக்கு. சரி ஓகே நீ ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு அவ பாஸோட பர்த்டே இன்னைக்கு, சோ ஆபீஸ்ல எல்லாருமே டின்னருக்கு போறோம், இன்னைக்கு மீட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க், சோ நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்சார்ஜ் லேடி வேற இவன் பின்னாடி நின்று இவன் பேசுறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த லேடி வந்துட்டு, தம்பி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர் லேடிஸ்க்கு உண்டானது, இப்ப அங்க யாருமே கிடையாது, ஏன்னா நெருப்பு பிடிச்சி ரொம்ப டெமாலிஷ் ஆயிருச்சு, தேவையில்லாம அங்க போய் பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு ரிட்டன் அவன் ரூமுக்கு போகும்போது கண்ணாடிக்காரனோட ரூமோட டோர் ஓபன் ஆயிருக்கு. இவனும் தெரியாம எட்டி பார்த்தான். ஃபுல்லா லேடிஸ் போட்டோவா ஒட்டி வச்சிருக்கான். யாரா சாமி இவன் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே கனக்கொடூரமா திரும்பி பார்க்கறான் கண்ணாடிக்கார. ஹீரோ கப்பு சுப்புன்னு அவன் ரூம் போய் கதவை சத்திக்கிறான். இருந்தாலும் அவன் வெளியே வந்து ஹீரோ ரூமையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சரி நம்ம கதையாவது எழுதுறான்னு எழுத உட்காந்துறான். இவன் ஒரு நாவல் ரைட்டர் ஆக்சுவலா. அப்ப ஹீரோ எழுத அது நம்மளுக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கையில பிளாஸ்டிக் பேக்கோட போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எழுதுறான். அதே நேரத்துல ஹீரோ ரூமுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இவனை நம்ம கிராக்னு வச்சுக்கலாம். சோ இந்த கிராக் ஹீரோ எழுதுற மாதிரியே கையில ஒரு பிளாஸ்டிக் பேக்கோட போயிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு
ஒரு பூனையை கொஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு எப்பவும் போல பெக்க பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பயந்துகிட்டு உள்ள போய் கதவை சாத்திடுறான். இவனும் அந்த பூனை கிட்ட பேச்சு கொடுத்துட்டே லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கையில ஒரு பொம்மை கன்னு அதே பிளாஸ்டிக் கவரோட ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆளை பார்த்து ஜர்க் ஆகுறான். நம்மளுக்கு ஃபேஸ் காட்டல. அந்த ஆள் கையில ஒரு லெதர் பேக் மட்டும் தான் வச்சிருக்கான். அப்ப அந்த ஆள் இருந்துட்டு டேய் பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நைட்டு கத்தாம அமைதியா நல்ல புள்ளையா இரு அப்படிங்கிற மிரட்டணும். இவனும் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஆளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப அங்க 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவன் கையில காஃபி வேற இருக்கு. இவனும் போய் எனக்கு காஃபி கொடுங்கன்னு கேட்டான். அவங்க டம்ளர் ஊத்தி தராங்க. அதை வாங்குற மாதிரி இல்ல, ஒரு கேன் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதை ஓரியாடி வாங்கிட்டு வந்துடுறான். சோ இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு எங்க இருந்தா இதை வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அப்ப அவன் கையில நிறைய பூனை முடி இருக்கிறத பாத்துறாங்க. சோ இந்த கிராக் அந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு காட்டல. ஆனா இவன் எங்கேயோ போய் வாரி உளுந்து வலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒழுங்குறையா போய் குளிடான்னு அனுப்பி விட்டுறாங்க. அதே நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்ல அந்த கண்ணாடிக்காரன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு காலை சுரிஞ்சிட்டு இருக்கான். அவன் காலில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி இருக்கு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவங்களுக்குலாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வேற அவன் காலில் இருக்கு. அப்ப அங்க வர இந்த கிராக் அந்த கேரி பேக்ல இருந்து ஏதோ டேப் மாதிரி எடுத்து இவன்ட்ட கொடுக்குறான். அந்த பொம்மை துப்பாக்கி ஏதோ உண்மையான கன்னு மாதிரி எடுத்துட்டு இவன் முன்னாடி போறான். இவன் பின்னாடியே கண்ணாடிக்காரனும் ஸ்க்ரூ டிரைவரோட போயிட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரும் அதே ஃப்ளோர்ல கடைசியா இருக்கிற ரூமுக்கு போறானுங்க. அப்ப அந்த கிராக் இருந்துட்டு தம்பி இந்த அபார்ட்மெண்ட்லயே நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இங்க ஒருத்தன் செத்தா மத்தவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரையோ பார்த்து அது யாரை பார்த்து பேசுறாங்க நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்துல கண்ணாடிக்காரன் சுத்தியில் எடுத்து கொலை வரையில் அடிக்க போறான். சோ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ கண் முழிச்சிடறான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவன் பேரு ஜே. ஏன்டா சியோல் ரீச் பண்ணோன்னே உனக்கு கால் பண்ண சொன்னல, ஏன்டா இன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அட நீ வேறப்பா தங்கருக்கு ரூம் தேடிட்டு இருந்த அப்படின்னு இவன் ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா இந்த அபார்ட்மெண்ட்ல சவுண்ட் ப்ரூஃப் இல்ல, நான் பேசினா பக்கத்து ரூம்ல அப்படியே கேக்குது அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிட்டு கிடக்குறான். சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், கிளம்பி வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்ப ஹீரோக்கு மேல் ஃப்ளோர்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ மேல போயிட்டு இருக்கும் போது ஸ்டெப்ஸோட ஹேண்டில் எவனோ பபிள் காம் ஓட்ட வச்சிருக்கான். அதை வேற தெரியாம இவன் டச் பண்ணிடுறான். அதை தொடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கீழே பார்த்தா செல்லோட்டை போட்டுவாங்கல்ல அதோட கவர் மட்டும்தான் இருக்கு. சோ அதுலதான் தொடச்சிட்டு போறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோ மேல ஏதோ வந்து உழுகுது. வேற யாரும் இல்ல, அந்த கிராக் பண்ண வேலை தான். பொம்மை துப்பாக்கி வச்சு ஹீரோ ஷூட் பண்ணிருக்கான். டேய் யாரா சாமி நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நீ அங்க போகாத, அங்க யாருமே இல்ல, அந்த இடம் நெருப்பு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு இங்க இருந்து சத்தம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த கிராக் இருந்துட்டு அது பேயா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல பக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற இந்த ரூம்குள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது அந்த சைடு போன கிராக் ஒளிஞ்சிருந்து ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஹீரோ ரிட்டர்ன் போயிடுறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த ரூம் டோரோட நாபு மட்டும் மூவ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. இந்த லேடி போலீஸ் நேம் ஜங்கு, இந்த ஜென்ஸ் போலீஸ் நம்ம சீனியர் போலீஸ்னு வச்சுக்கலாம். பாவம் இவங்க கார் ரிப்பேர் ஆயிருக்கு. ஜங்குக்கு சரி பண்ண தெரியுமா இருக்கு, அவங்களே போராடி ரெடி பண்ணிடுறாங்க. சோ 2 போலீஸ்காரங்களும் ஹீரோவோட அபார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாக்கு தான் வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பூனை கொஞ்சிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவ தான் வர சொல்லியிருக்கா. ஜங்கு இருந்துட்டு என்னமா விஷயம் கேட்டா அந்த குப்பையில ஏதாவது நாத்தடிக்குது போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த ஊர்ல போலீஸ்க்கு மரியாதை இல்லையாட்டு இருக்கு. சோ ஜங்கு போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த கேரி பேக்ல பூனை செத்து போய் கிடக்குது. இத பாக்குற சீனியர் போலீஸ்கார் இருந்துட்டு மறுபடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இந்த ஏரியால இந்த மாதிரி சாகர 10வது பூனை இது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஏரியா சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே சிசிடிவி கேமராவும் இல்ல. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு எனக்கு இங்க வாழ்றக்கே பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் சிசிடிவியை மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு சீனியர் போலீஸ் இருந்துட்டு இது எங்கனால பண்ண முடியாது, நீ டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல போய் ஃபைல கம்ப்ளைண்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த கார்பேஜ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடு, எங்களை கூப்பிடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வாங்குன்னு வாங்குறா சீனியரை. அப்ப ஜங்கு தான் உள்ள வந்து கவலைப்படாதீங்க, இதை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு இருந்துட்டு சீனியர் போலீஸ் கிட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பூனை செத்துச்சு, அது நடந்து கொஞ்ச நாளே ஒரு மர்டரும் இங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேஸ் லிங்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பல்லு வலி வந்துருது பாவம். சீனியர் போலீஸ் வந்துட்டு நீ ரொம்ப யோசிக்காத, ஃபர்ஸ்ட் பல்ல புடுங்குற வேலையை பாரு போமான்னு அனுப்பி விட்டுறாரு. ஆனா இவங்க கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் இவங்களுக்கு அந்த பல்லு வலி இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. கூட இருக்கிற போலீஸ்காரும் தயவு செஞ்சு போய் டென்டிஸ்ட பாருமானா அதை கேட்காம இந்த கேஸ பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜங்கு இருந்துட்டு காங் ஜி சூன் அப்படிங்கிற கேஸ் ஞாபகத்துக்கு இருக்கான். அவன் ஒரு சைக்கோ, அவன் வளர்த்தன நாயை அவனே சாப்பிட்டு இருந்தான். ஏன்னா இந்த மாதிரி சைக்கோக்கெல்லாம் பெட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஃபர்ஸ்ட் அதை தான் போட்டு தள்ளுவானுங்க. எனக்கு என்னமோ இந்த பூனையை கொல்றவனும் இதே மாதிரி சைக்கோ பார்த்தாதான் இருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருக்கிற போலீஸ்காரரு தயவு செஞ்சு போய் நீ டென்டிஸ்ட பாரு, கேஸ பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம்னு சொன்னா இதை கேட்கிற மாதிரி இல்ல. யார பார்த்து என்ன சொல்லிட்டு கோபால், எனக்கு கேஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல டென்டல் ஹாஸ்பிட்டல் தான் வாயை பொளந்து உட்கார வச்சிருக்கானுங்க. அப்ப கூட இருக்க நர்ஸ் இருந்துட்டு நாங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிட்டோம், பட்
டாக்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னனாலதான் நாங்க ஓவர் டைம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறாங்க. அப்ப கரெக்டா டாக்டர் அங்க வந்துடுறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச லீடாங் தான் டென்டிஸ்ட். நம்ம இவரை டாக்டர் லீன் வச்சுக்கலாம். சோ அவர் இருந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனனால அங்க இருக்க நர்ஸுகளை கிளம்ப சொல்லிடுறாரு. அவங்களும் சந்தோஷமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தா அவங்க வேற டாக்டர் ரொம்ப வலிக்குமா அப்படின்னு கேட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஏமா நார்மல் பப்ளிக் தான் பயப்படுறாங்கன்னா ஒரு பல்லு வலிக்கு போலீஸ் ஆபீசர் பயப்படலாமா அப்படின்னு இவரு ஓட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜங்கோட கேவிட்டிஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க உங்களுக்கு ரூட் கேனல் பண்ணியானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் ஜங் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம டாக்டர் லீ நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுவாராட்டு. லவ் ஷேரிங் வாலண்டரி குரூப்ல வேற இருக்காரு. சோ இவருக்கு நிறைய போலீஸ் ஆபீசர் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் ஜேஹோவை மீட் பண்ண வந்திருக்கான். அப்ப ஃப்ரெண்டுக்கார வந்து என்னடா சியோல் புடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா வந்ததுல இருந்து இவனை வச்சு செஞ்சிட்டு இருக்கு சியோலு. சரி ரூமாவது செட் ஆயிடுச்சான்னு கேட்டா ரூம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது, டாய்லெட்டை ஷேர் பண்ணணும், துணி துவைக்கிற மிஷினை ஷேர் பண்ணணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான். சரி விடு எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அடுத்து என்னடா நாவல் எழுதுறேன்னு கேட்டா ஒரு கிரிமினலை பத்தி எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு ஏன் நீ ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ காண்டாகுது. ஆனாலும் வெளியே காமிச்சிக்கல. இங்க பாரு என் கம்பெனில நிறைய பேர் வேலை கேட்டு இருக்காங்க, இருந்தாலும் நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உன்னோட இன்டர்ன்ஷிப் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ ஃபுல் டைமா ஜாயின் பண்ணிக்கோ. இதை கேட்கிற ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்லையாடா இந்த வயசுல நீ சிஇஓ ஐடி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரனை ஹீரோ பெருமையா பேசிட்டு இருக்கான். திருப்பியும் ஃப்ரெண்டுக்கார ஹீரோயின் டாபிக் எடுத்தோன்னே ஹீரோட மூஞ்சியே மாறிடுது. என்னடா அடிக்கிற மாதிரி பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடறான். அடப்பாவி இவ்வளோ அமைதியா சாஃப்டா இருக்கியடா, நான் இவ்வளோ வெறுப்பேத்துறான் அப்பவும் காண்டாகல, நீ எல்லாம் எப்பற கிரிமினலை பத்தி கதை எழுத போற அப்படின்னு ஹீரோ வாருன்னு வாரி விட்டுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தம் அடிக்கலான்னு வெளியே வந்தா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட லைட்டர் இல்ல. அப்பதான் ஹீரோ தம் அடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. சரி ஹீரோ பக்கத்துல யார்ட்டே போய் பத்த வச்சுட்டாரன் ஃப்ரெண்டுக்கார கிளம்பிடுறான். அப்ப ஹீரோக்கு பக்கத்துல ரெண்டு பேரு காட்டு தரமா மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு பயமாயிருது, இவனுக்கு அடிச்சதா பண்ணி பிரச்சனையாகி போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்கார வந்துடுறான். டே ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிறானுடா, வாடா போய் தடுக்கலாங்கிற மாதிரி கூப்பிடுவான். பட் ஃப்ரெண்டுக்காரன் நீ வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரெண்டு பேரும் தம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் கேட்டாலும் கூட 10 பேர் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு அவன் பிரச்சனையை புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாலும் ஃப்ரெண்டுக்காரன் தடுத்துறான். சோ இவரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குற ஹீரோக்கு அவன் ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு யாரையும் அட்டி பொழந்து கட்டுற மாதிரி ஒரு விஷன் வருது. காண்டாய் கத்துன்னு கத்தி ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டுறான். அதுக்குள்ளேயும் ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு மனசு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஸ் ஸ்டாண்டை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் இங்க வாடான்னு கூப்பிடுறான். அப்பவும் ஹீரோ வர மாட்டேங்கிறான். நான் சிஇஓ கூப்பிடுறேன் ஒழுங்கா வந்து சேர் அப்படின்னு சொன்னோன்னா வேற வழியே இல்லாம வரான். அப்ப ஃப்ரெண்டுக்கார ஒரு டாக்ஸியும் பிடிச்சி அதுக்கு உண்டான காசையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் ஹீரோவை. ஏன்னா இவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான் அப்படிங்கிறது அவன் நல்லா புரியுது. இதுல இருந்து டாக்ஸி டிரைவர் வேற புலம்பி தள்ளுறான். ஐயா நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன், தயவு செஞ்சு வாய்க்கு ஜிப்பை போட்டு வண்டியை மட்டும் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறான். ரூமுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பின்னாடியே ஒருத்தன் அந்த பேக்கோட வந்து நிக்கிறான். இவன் ஆல்ரெடி அந்த கிராக் இதுக்கு முன்னாடி மிரட்டிட்டு போனவன். எப்படிமா ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ வெளியவே வர முடியாத ஒரு பெரிய டனல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி டனலை விட்டு வெளியே வரணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோக்கு மேல் ஃப்ளோர்ல இருந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோவோட ரூம்ல சின்ன ஹோல்ஸ் இருக்கு, அது வழியா யாரோ ஹீரோவை நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகுது பண்ணுவோமே பாத்ரூம்க்கு வந்தான். ஆல்ரெடி அந்த கிராக்கிங் குளிச்சிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பேஸ்ட் இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. எங்கிட்ட நிறைய இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேஸ்ட் கொடுப்பான் தெரியுமா, மூக்குலையும் கூட வச்சு மோந்து பார்க்க முடியாத அளவு கொடுப்பான். ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. அதோட விடாம ஹீரோ கிட்ட இருந்து ஷாம்பு வேற கடனா கேட்கறான். ஹீரோவும் ஏமாந்து ஷாம்பு டப்பா கொடுத்துட்றான் பாவம். இவனே இதை 1 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் வச்சிருப்பான். அதை ஒரே நாள்ல தீக்கிற அளவுக்கு அவன் போடுறான். இவனால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ கிச்சனுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது பீம்பாய் அங்க வரான். வந்தவன் எனக்கும் சேர்ந்து சமைச்சிரு அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறான். இவனாலையும் எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பீம்பாய் வந்துட்டு ரூம் நம்பர் 313 இருக்கிறவங்க உனக்கு தெரியுமா, ரொம்ப நேரமா உனக்கு நோட்டை விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ போய் பாக்குறான். அங்கிருந்து ஒருத்தன் கிளம்பி போற ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சது. ஆள் யாருன்னு ஹீரோக்கு தெரியல. அவன் ரொம்ப வித்தியாசமானவன், அவன்கிட்ட கொஞ்சம் சேஃபா இரு அப்படிங்கிற மாதிரி பீம்பாய் சொல்லிடுறான். ஹீரோ சமைச்சிட்டு இருக்கும்போது இன்சார்ஜ் லேடி கொடுத்த முட்டையை போடலான்னு பார்ப்பான். அப்ப பீம்பாய் இருந்துட்டு இவ ஃப்ரீயா கொடுக்குறான், எதையும் வாங்கிக்காத, தயவு செஞ்சு முட்டையை உடைச்சுப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ உடைச்சு பாக்குறான். எல்லாம் கொலன்னு ரெட் கலர்ல கெட்டு போய் அழுகி கிடக்குது. ஹீரோக்கே வாமிட் வர மாதிரி ஆயிடுது பாவம். ஒரு வழியா நல்லபடியா சமைச்சு ஹீரோவும் பீம்பாயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்பதான் 2 பேருக்கு
அவங்களுக்குள்ள ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்ப பீம் பாய் என்ன சொல்றானா, இந்த அபார்ட்மெண்ட்டும் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுதான், இங்க இருக்கிற எல்லா வித்தியாசமான ஜந்துக்கள், நான் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஹோம் டவுனுக்கே போய் ஃபிஷிங் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீயும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய ரூமுக்கு போலாம் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கிராக் பயபுல வந்து ஹீரோ பயப்படுத்தி விட்டுறான். இவன் எப்பவும் போல பெக்க பெக்கன்னு சிரிக்கிறது பீம் பாய்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கறனால ஹீரோ ரூம் ஆப்போசிட்ல பீம் பாய் வந்து கத்துன்னு கத்தறான் கிராக்க புடிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடிக்காரன் வேற ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறான். ஹீரோ உனக்கு என்னதான் வேணும்டா அப்படின்னு கேட்டாலும் எந்த பதிலும் பேசுற மாதிரி இல்ல. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க இந்த சைக்கோ நாய் கையில கத்தி வச்சுட்டு தான் இத்தனை நேரம் சைலண்டா நின்று இருந்திருக்கான். ரூம்குள்ள வந்த ஹீரோக்கு செம்ம பதட்டமா இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணி தூங்கிடுறான். அப்ப கரெக்டா ரூமுக்கு வெளியே அந்த கண்ணாடிக்கார ஒரு கத்தியோட வந்து இவனை கொல்லலாமா வேண்டாமான்னு இவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். சோ இவன் பேசிட்டு இருக்கிறது ஆப்போசிட் ரூம்ல இருக்கிற பீம் பாய்க்கும் கேக்குது. அவனும் இந்நேரத்துக்கு ஒரு கத்தியோட தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அவனோட ரூம்ல அந்த பொம்மை கன்ல இருந்து வர ஒரு புல்லட்டை பாக்குறான். இது அந்த கிராக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு யாரும் அவனோட டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடிக்காரன் ரூம் கிட்ட வந்தா ரூம் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. இவன் இத பார்த்துட்டு இருக்கிற கேப்ல எங்கேயோ இருந்து வந்த கண்ணாடிக்காரன் ஒரு டூல்ஸை வச்சு ஹீரோவோட மண்டையிலே போடுறான் ஒரு போடு. ஆனா ஹீரோ உழுகிறது ஒரு பெட்ல. அப்பதான் அவனுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர்த்தோட உருவமும் கண்ணுக்கு முன்னாடி வருது. பைபிள் இத்தனை நேரம் கண்டது கனவு, இப்பதான் கண்ணையே முழிக்கிறான். வெளியே சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ வந்து என்னடான்னு பார்த்தா பீம் பாய் அந்த கிராக்க பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். எதுக்குடா என் ரூம்குள்ள வந்து உன் கண்ணுல இருக்க புல்லட் ஒன்று அங்க இருக்கு அப்படிங்கிற சொல்லி மிரட்டுன்னு மிரட்டுறான். ஆனா இந்த கிராக் எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு ரூம்குள்ள வரல, வேணா பெட் வச்சுக்கலாமா, உன்னோட கையை கொடுத்துறியா நான் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது பின்னாடி இவன் விளையாண்டு இருந்தான் பாத்தீங்களா, அதே பொம்மை துப்பாக்கியோட சத்தம் கேக்குது. எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறானுங்க. என்னடான்னு பார்த்தா இவனையும் மாதிரியே இன்னொருத்தனும் வரான். சோ இவன் ட்வின்ஸ். இத பாக்குற பீம் பாயே ஜெர்க்காகிறான். அப்ப அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரூம்குள்ள பூந்து எதையோ திருடிட்டு போயிட்டான். அவனை அடிக்கலான்னு பீம் பாய் போனா நம்ம ஹீரோ தடுக்க ட்ரை பண்றான். பட் ஹீரோனால முடியல. கரெக்டா இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கோட ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் வந்துடுறான். சார் இவன் இந்த ரூம்குள்ள போனதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா அதுக்கு பீம் பாய் கிட்ட பதில் இல்ல. சோ அந்த கிராக் கிட்டையும் கேக்குறான், ஏன்டா நீ போனையாடா அப்படின்னு கேட்டா அவன் எனக்கு ரூம் இருக்கும்போது நான் ஏன் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் பீம் பாய் கோவத்தோடு இருக்கிறனால யார் பேச்சையும் கேட்கிற மாதிரி இல்ல. அடிக்கலான்னு கையோங்கும் போது அந்த பேக்கோட வந்தவன் பீம் பாயோட கையை பிடிச்சிடுறான். ஆனா பீம் பாய்க்கு வலி தாங்க முடியல. அப்ப இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு பாருங்க. சோ பீம் பாய் இப்படி திணறிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற அத்தனை பேர் சைக்கோ தனமா பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்களோட மூஞ்சியெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளவு நல்லவனுங்களா தெரியலடா, தேவையில்லாம வந்து ஒரு நரகத்துல மாட்டிக்கிட்டமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.